அமைச்சரவை தீர்மானங்கள் அடங்கிய உத்தியோகபூர்வ அறிக்கை. மேற்கோள் ஆரம்பம். அரசியலமைப்பின் 146வது உறுப்புரையின் பிரகாரம் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் நீதிமன்ற அதிகாரத்தை பிராந்திய ரீதியில் செயற்படுத்துவதற்கு தேவையான மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கான தேவை கண்டறியப்பட்டுள்ளது. குற்ற செயல்கள் தொடர்பில் முதல்நிலை நீதி அதிகாரம் கொண்ட மாகாண மேல் நீதிமன்றங்களிலும் சிவில் மேன்முறையீட்டு அதிகாரத்தை கொண்டுள்ள சிவில் மேன்முறையீட்டு மேல் நீதிமன்றங்களிலும் நிலவும் பெருந்திரளான வழக்குகளை தாமதமின்றி நிறைவு செய்வதற்காக மேல் நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையும் அதிகரிக்கப்பட வேண்டியுள்ளது. அத்துடன் நீதிமன்றங்களின் அளவை அதிகரிப்பதும் பிராந்திய மட்டத்தில் மேன்முறையீட்டு நீதிமன்றங்களை செயற்படுத்துவதாலும் அந்த நீதிமன்றங்களுக்கு அனுபவமிக்க மற்றும் கற்றறிந்த நீதிபதிகளின் சேவையை பெற்றுக்கொள்வதற்கும் ஏதுவாக நீதிபதிகளின் தற்போதுள்ள சட்டப்பூர்வ ஓய்வு வயதை அதிகரிப்பதற்கான தேவை கண்டறியப்பட்டுள்ளது. அதற்கமைய நீதிமன்றத்தின் சுதந்திரத்தை உறுதிப்படுத்தி நீதி செயற்பாட்டை நேர்த்தியாக மாற்றுவதற்காக அரசியலமைப்பையும் 1978 ஆண்டின் 2ஆம் இலக்க நீதித்துறை சட்டத்தையும் திருத்துவதற்கான சட்டமூலத்தை தயாரிக்குமாறு சட்ட வரைஞர் திணைக்களத்திற்கு பணிப்புரை வழங்குவதற்காக நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடுகள் அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவையின் அனுமதி கிடைத்துள்ளது. பொதுவாக வறட்சியடைந்த நாடுகளின் சனத்தொகையில் மில்லியனுக்கு 40க்கும் 60க்கும் இடைப்பட்ட அல்லது அதனைவிட அதிகமான நீதிபதிகள் இருக்க முடியும். இலங்கையின் சனத்தொகையில் மில்லியனுக்கு 20 பேர் மாத்திரமே இருக்கின்றனர். கடந்த 10-15 ஆண்டுகளாக முன்னாயத்த நடவடிக்கையாக நீதிமன்றங்களின் எண்ணிக்கையும் நீதிபதிகளும் அதிகரிக்கப்பட்டிருக்க வேண்டும். எனினும் அவ்வாறு இடம்பெறாமல் போனமையே எமக்கு இந்த வழக்குகள் தேங்கியுள்ளமைக்கான காரணமாகும். நாம் வயதில்லையை மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலும் உயர் நீதிமன்றத்திலும் மாத்திரம் அதிகரிக்கவில்லை. நீதித்துறை சட்டத்தை திருத்தி மாவட்ட நீதிபதிகள், நீதவான்கள் என அனைத்து தரப்பினரதும் ஓய்வு பெறும் வயது 2 வருடங்களால் அதிகரிக்கப்படுகிறது. நீதிமன்ற ஊழியர் முறைகள் அவசியமானதுடன் அனுபவமிக்க முதிர்ச்சியடைந்தவர்களின் வழக்குகள் துரிதப்படுத்தப்படுகின்றன. அத்துடன் 1978 ஆண்டின் பின்னர் ஓய்வு வயது திருத்தம் எங்குமே மேற்கொள்ளப்படவில்லை. நீதிபதிகளின் முதிர்ச்சியும் அனுபவமும் அதிகரிக்கப்படும் போது சட்டமும் மேம்படுகிறது. வழக்குகளையும் வினைத்திறனாக கையாள முடியும். அதனை அடிப்படையாக கொண்டே நாம் ஒட்டுமொத்தமாக இந்த அதிகரிப்பை மேற்கொள்வதற்கு இந்த யோசனையினூடாக முயற்சிக்கிறோம். அத்துடன் இது நேற்று இன்று முன்வைக்கப்பட்ட யோசனை இல்லை. 2016 ஆண்டிலும் சட்டத்தரணிகள் சங்கம் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகள் உள்ளிட்ட ஏனையோருக்கும் இதனை அதிகரிக்குமாறு யோசனை வழங்கியுள்ளது. அத்துடன் 2015-2016 ஆண்டுகளில் அதிகரிப்பு தொடர்பில் ரவுஃப் ஹக்கீம் பாராளுமன்றத்திலும் கருத்து தெரிவித்துள்ளார். 2017 ஆண்டிலிருந்தே இது தொடர்பில் தொடர்ச்சியாக கருத்து தெரிவிக்கப்படுகிறது. கடந்த காலத்தில் எனக்கு சட்டத்தரணிகள் சங்கத்தினால் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டன. அவற்றில் உள்ள விடயங்கள் தொடர்பில் நாம் கவனம் செலுத்தியுள்ளோம். அவர்கள் ஊடக சந்திப்புகளை நடத்தி கூறும் குற்றச்சாட்டுகளையும் நாம் ஏற்றுக்கொண்டோம். நீதி சேவை சங்கத்தின் நீதிபதிகளும் எனக்கு கடிதம் அனுப்பியுள்ளனர். ஜனாதிபதிக்கும் அனுப்பியிருப்பார்கள் என நான் நினைக்கிறேன். அவை தொடர்பிலும் நாம் கவனம் செலுத்தியுள்ளோம். எனினும் அங்குள்ள 65 நீதிபதிகளே இதனை எதிர்க்கின்றனர். அந்த சங்கத்தில் 294 நீதிபதிகள் இருக்கின்றனர். 94 மேல் நீதிமன்ற நீதிபதிகள் இருக்கின்றனர். அவ்வாறாயின் 388 பேர் இருக்கும் இடத்தில் 65 பேர் மாத்திரமே எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். எனினும் எமது எதிர்ப்பில் உள்ள விடயங்களை கவனத்தில் கொண்டு அவற்றுக்கான பிரச்சனைகளை நிவர்த்திக்க முயற்சிக்கிறோம். நீதிமன்றத்தின் சுதந்திரத்திற்கு பாதிப்பு ஏற்படும் என அவர்கள் கூறுகின்றனர். எனினும் அது எவ்வாறு நிகழ்கிறது என்பதை அவர்கள் எமக்கு சரியாக தெளிவுபடுத்தவில்லை. உதாரணமாக, தனியொருவரை இலக்காக கொண்டு அந்த அதிகரிப்பை செய்வதாயின் அல்லது உயர்நீதிமன்றத்தை மாத்திரம் இலக்காக கொண்டு இதனை செய்வதாயின் அவர்கள் முன்வைப்பதை போன்ற தர்க்கத்தை முன்வைக்க முடியும். பிரதம நீதியரசர் பதவி விலக வேண்டும் என கூறப்படுகிறது. பாராளுமன்ற உறுப்பினர் தயாசிரி அதனை கூறுவதற்கு உரிமை இருக்கிறது. சட்ட ஏற்பாடுகளுக்கு அமைய எமது நாட்டில் நீதிமன்றங்களே வழக்குகளை விசாரிக்க வேண்டும். இதற்கு முன்னர் நீதிமன்ற அவமதிப்பு தொடர்பான வழக்குகள் இருக்கின்றன. அவற்றையும் நீதிமன்றங்களை விசாரிக்க வேண்டும். நீதிபதிகளின் வருமான வரி தொடர்பான வழக்கும் நீதிமன்றத்திலேயே விசாரிக்கப்படுகின்றன. முன்னாள் நீதிபதி உப்பாலி அபேரத்னவின் அந்த பரிசு கொடுப்பனவை ஓய்வூதியத்தில் இருந்து கழிக்க முடியாது என்றவாறான வழக்கும் எழுந்துள்ளது. எனவே எமது நாட்டில் காணப்படும் கட்டமைப்பின் பிரகாரம் எமது நீதிமன்றம் இதனை சுதந்திரமாக விசாரிக்கும் என நான் நம்புகிறேன். யாராவது ஒருவர் பிரதம நீதியரசர் பதவி விலக வேண்டும் என கூறுவாராயின் அதன் பொருள் எமது பிரதம நீதியரசரின் சுதந்திரம் தொடர்பில் அவருக்கு சந்தேகம் இருக்கிறது என்பதாகும். எனவே அவர்களின் கருத்திற்கேற்ப நாம் உரிய பதில்களை வழங்க முடியும்.
இவ்வாறான நோக்கங்களுக்காகவே நாம் இதனை செய்கிறோம். இதுவே அதன் அடிப்படை விடயமாகும். අරමුණෙන් තමයි අපි මේ ටික කරන්නේ. අභියෝගයක් එල්ල වෙනවා ආණ්ඩුවට මේක දෙසැම්බර් මාසයෙන්. டிசம்பர் மாதம் 1ஆம் திகதியின் பின்னர் இதனை செய்யுமாறு அரசாங்கத்திற்கு எதிராக சவால் விடுக்கப்படுகிறது. டிசம்பர் மாதம் 1ஆம் திகதி தற்போதைய பிரதம நீதியரசர் ஓய்வு பெறவுள்ளார். பொதுமக்களின் கருத்து கணிப்புக்கு செல்ல வேண்டும், அதன் பின்னர் பாராளுமன்றத்தில் முன்வைக்க வேண்டும், மேலும் பல விடயங்களை செய்ய வேண்டும். தற்போது அரசாங்கம் அமைச்சரவையில் மாத்திரமே முன்வைத்துள்ளது. அந்த சவாலை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? කිසිවක් එක් இவற்றில் எவையும் ஒரு தனிநபரை இலக்காக கொண்டு செய்யப்படும் அரசியலமைப்பு திருத்தங்கள் இல்லை. மக்கள் கருத்து கணிப்புக்கு உட்படுத்தப்பட வேண்டிய சரத்துக்களின் தொகையொன்று அரசியலமைப்பில் உறுதியாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அரசியலமைப்பின் 1, 2, 3, 6, 7, 8, 9, 10, 11, 32 மற்றும் 62 ஆகிய சரத்துக்களே அவையாகும். உயர் நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கோ அல்லது அந்த நீதிபதிகளின் ஓய்வூதிய வயதை அதிகரிப்பதற்கோ மக்கள் கருத்து கணிப்பு அவசியம் என இந்த சரத்துக்களில் எங்குமே கூறப்படவில்லை. ඔය සඳහන් වෙන්නේ නැහැ. டிசம்பர் மாதத்தின் பின்னர் முடிந்தால் இதனை செய்யுமாறு சவால் விடுக்கப்படுகிறது அல்லவா? அதனையே நான் கேட்டேன். அந்த சவாலை ஏற்றுக்கொள்கின்றீர்களா? ஒருவரை இலக்கு வைத்தே டிசம்பர் அல்லது ஆகஸ்ட் மாதம் என கூறப்படுகிறது. தனி ஒருவரை இலக்காக கொண்டு நாம் இந்த யோசனையை முன்வைக்கவில்லை. තියෙන පුද්ගලෙක් ඉලක්ක කරගෙන නෙවෙයි. මේ දෙසැම්බර් කතාව කොහෙන්ද පුත්? டிசம்பர் மாதத்துக்கான கதையை எங்கே பிடித்தீர்கள் என தெரியவில்லை. இது எதிர்க்கட்சியினர் பிடித்து வைத்திருக்கும் ஒன்றாகவே அது இருக்கும் என நான் நினைக்கிறேன். இதன் மூலம் அவர்களுக்கு தற்போதைய பிரதம நீதியரசருடன் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது. அது இதனூடாக புலனாகிறது. யார் எவ்வாறான கருத்துக்களை கூறினாலும் நீதிமன்றம் சுதந்திரமாகவே வழக்குகளை விசாரிக்கிறது. அங்கு யார் இருக்கிறார்கள் என்பது நமக்கு பொருட்டல்ல. எப்போதுமே நாட்டின் சட்டத்திற்கு அமையவே வழக்குகள் விசாரிக்கப்பட வேண்டும். அதனை விடுத்து அங்கே யார் இருக்கிறார்கள் என்பது நமக்கு பிரச்சனை இல்லை.